ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அரைக்கீரையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. தண்டு வேண்டாங்க, இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. பூச்சி இல்லாமல் நல்ல இலையாக பார்த்து கிள்ளி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிள்ளி எடுத்துக்கிட்டோம். 4 தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. சீரகம் தேவையான அளவு. இப்போ அடுப்பில் நம்ம குழம்பு சட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். தண்ணி ஒரு அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. சீரகத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கீரையும் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஹைலே வச்சுக்கோங்க. நீங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீரை வெந்திருக்குங்க. பூண்டும் வெங்காயம் வேகலை. ஸோ திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு கீரை கடையிற செடியில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ மற்ற வச்சு நல்லா மசிய ஆரம்பித்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு மசிகிறோமோ அந்த அளவுக்கு கீரையோட சுவை நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் கீரை வேக வச்ச தண்ணி இருக்கோம்லங்க, ஒரு அரை கிளாஸ் இல்லை 1 கிளாஸ், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கடைசியாக ஒரு வாட்டி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கோம். எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சுட்டுட்டு அப்புறம் கடுகு போட்டிருக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், 3லேருந்து 4 கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான அரைக்கீரை குழம்பு தயார். வீட்டில் செஞ்சு பாருங்கள்.